நான் ஃபர்ஸ்ட்ல ஜிம் போகும்போது இந்த ஒரு தப்பை தெரியாம பண்ணிட்டு இருந்தேன். இது எனக்கு இந்த தப்புன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் என்னால நிறைய மசில் பில்ட் பண்ணிருக்க முடியும். ரோட் டு ட்ரீம் பிசிக்ல இது நாள் 7 மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அப்படியே காலை கடமை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பி போயிட்டேன். ஜிம்முக்கு போயிருந்தோம், ப்ரீ ஒர்க் அவுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது இன்னைக்கு நமக்கு செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப்ஸ் ஒர்க் அப்படியே வார்ம் அப் பண்ணிருக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்ல ஜிம் போகும்போது இந்த தப்பை தான் நான் பண்ணிருந்தேன். அது என்னன்னா சரியா தூங்காம இருக்கிறது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க நேச்சுரலா தான் மசில் பில்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒர்க் அவுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ட் உங்க டயட்டுக்கும் உங்க ரெக்கவரிக்கு கொடுத்தே ஆகணும். அப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னா சோலி முடிச்சு. ஃபேட் லாஸ் ஆர் மசில் கெயின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோவாயிடும். உங்க இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப வீக்கா போயிடும். இது ஓவர் ட்ரைனிங்ல வரதுனால உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அப்புறம் உங்க ஹார்மோன் கூட இன்பேலன்ஸ்ட் ஆகும். இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கிறதுனால வாரத்துல 7 நாள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இடையில 2 நாள் ரெஸ்ட் டே கொடுக்கலாம், ஆர் 1 நாள் ரெஸ்ட் டே கொடுக்கலாம். வாரத்துல 7 நாளும் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா நீ தாண்டா முதல் திருட, நீ தாண்டா முதல் குற்றவாளி. அப்படியே கதைக்குள்ளார வரும். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என் சிக்கன் நண்பனை வெட்டி போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சில்லுன்னு தண்ணியில குளியல போட்டு அப்புறம் மாடிக்கு போய் துணியெல்லாம் காய போட்டு அப்புறம் அப்படியே சூரிய பகவான்கிட்ட விட்டமின் டி அப்சர்ப்ஷனை வாங்கிக்கிட்டு மதியம் வாக்குல அப்படியே வயிற்றுல சாப்பாடை போட்டு அப்புறம் இன்னைக்கான என்னுடைய நாள் நல்லபடியா முடிஞ்சு. இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.